மூவி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவா இருந்தா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. குட் ஃபிலிம் ப்ரோ. சூப்பரா இருக்குல்ல. சூப்பர் ப்ரோ. ஜெயம் ரவி சாப்பிட்டு போயிட்டாரு சூப்பரா. இப்ப நீங்க என்ன ஒரு கேட்டு நான் ஒரு பதில் சொல்றேன்ல, அந்த மொழிக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த படம் பாருங்க. ஸ்டோரி வந்து இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டோட உண்மை நிலவரத்தை எப்படி பிஜேபி வந்து இந்திய திணிக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப இந்த படத்துல வந்து எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. இந்திய திணிச்சா கண்டிப்பா வரும் தேர்தல்ல பிஜேபியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலையும் மறுபடியும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ப்ரோ அதுதான் ப்ரோ, எந்த மொழியா இருந்தாலும் எல்லாமே நம்ம மொழி தான். பட் அதை திணிச்சாதான் வந்து தப்பே தவிர திணிக்காத வர தப்பு கிடையாது. எந்த லாங்குவேஜுமே திணிச்சா அதுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இல்ல ப்ரோ, இது தெலுங்குன்னு கிடையாது, எல்லா லாங்குவேஜையும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர தெலுங்கு தமிழ் எதுவும் இல்ல. எல்லா மொழியும் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து எந்தெந்த மொழி ப்ரிஃபரன்ஸோ அந்தந்த மொழியை வந்து தான் இது பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். சூப்பரா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்கான படம் தான். அது வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து கலந்துக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸ்டேட்லயும் அந்த திணிப்பு இருக்குல்ல, இந்திய திணிப்பு, அதை காமிச்சிருக்காங்க. வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரவி மோகன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா அந்த லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மொத்த படமா பாத்தீங்கன்னா சூப்பர் படம். ஸ்டோரி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டோரி தான் ப்ரோ, ஆனா பக்காவா எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஹிந்தியை எதிர்க்கல, நாங்க வந்து ஹிந்தி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பட் எங்களோட மொழி வந்து அது திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த படத்துல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, நாங்க வந்து ஹிந்தி வந்து திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட மொழியோட இம்பார்ட்டன்ஸை சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.